எல்லா மாப்பிள்ளையில நான் தான் உங்கள் நெல்லைவேலி பேசுகிறேன். இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம வணக்கமுங்க சீலா மற்றும் மேரி அம்மாவுக்கு தான். நண்பர்களே, சீலாவுக்கு நல்லபடியாக குழந்தை பிறந்தாச்சு. மேரி அம்மா வந்து ஏன் சீலா குழந்தைய பார்க்க போகலாம் எல்லாருமே வந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ மேரி அம்மா வந்து சீலா கூட போய் ஹாஸ்பிட்டல் 2 நாளாக இருந்து நம்ம சீலாவையும் பார்த்துட்டு குட்டி சீலாவையும் பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க. சரியா, 2 பேரும் நல்லா இருக்காங்களா, தாயும் செய்யும் நலமாக இருக்கிறார்கள்னு சொல்லி அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம சீலா வந்து அம்மா கட்டிலில் உட்காந்துருக்காங்க. பக்கத்தில் கையை வச்சு தடவி பார்த்துருக்காங்க குழந்த இருக்கான்ட்டு. குழந்த இருக்கான்னு பார்த்தோன்னே அம்மா சொல்லுங்க, குழந்தைங்க இல்லை இன்குபேட்டரில் கொண்டு வச்சுருக்காங்க டாக்டரு அப்படின்னு சொன்ன உடனே கண்ணீர் விட்டு அழுதாங்களாம் சீலா. குழந்த பிறந்தது என் குழந்தை முகத்தை நான் பார்க்கவே இல்லை, என் குழந்தைய கொண்டு காமிங்கன்னு சொன்ன உடனே அம்மா சொல்லியிருக்காங்க, குழந்தை வந்து தள்ளி இருக்குமா, 2ஆம் மாடிக்கு மேலே இருக்குது, இன்குபேட்டரில் கொண்டு வச்சுருக்காங்க, யாரும் பார்க்கக்கூடாது தொடக்கூடாதுன்னு இருக்காங்க. பிள்ளைய கூட நான் தொடச்சி க்ளீன் பண்ணி பவுடர் கூட போடலாம் பார்த்தேன், ஆனால் அது கூட என்ன தொடர மாட்டாங்க. அங்கே உள்ள நர்ஸுமார் தான் வந்து தொடச்சி போடுதாங்களாம். அதனால் 2 நாள் பொறுமையாக ஏறிச்சிலாம் குழந்தைய அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. குழந்தைய நம்ம சந்தோஷமாக வீட்டுக்கு கொண்டு போய் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் எல்லோரும் அப்படின்னு சொல்லி இப்போ மேரியம்மா சொல்லியிருக்காங்களாம். அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, தங்கச்சி சீலாமா கவலைப்படாதம்மா, நல்லபடியாக குழந்தை பிறந்துட்டு நீ நல்லா இருக்க போகிற, நல்லா இருப்பேன் சரியா. மாப்பிள்ளை நெல்லை சங்கருக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கணும். குழந்தைய நீ நல்லபடியாக பார்த்துக்கிடணும், கவலைப்படாத. குழந்தைக்கு வந்து கொஞ்சம் இன்குபேட்டரில் வச்சா கொஞ்சம் தெம்பாக பலனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து குழந்தைய கொண்டு இன்குபேட்டரில் வச்சுருக்காங்க. நீ கவலைப்படாத, குழந்தைய பற்றி கவலைப்படாத, குழந்தை நல்லபடியாக இருக்குது, டாக்டர் மாதிரி நல்லா பார்ப்பாங்க. அப்புறம் நர்ஸ் அக்கா வந்து அவங்க தான் தொடச்சி பிள்ளைகளை க்ளீன் பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரியா. நீ கவலைப்படாத, மறுபடியும் சந்தோஷமாக எழுந்து வருவேன், நல்லபடியாக குழந்தைய நீ வீட்டுக்கு வந்து சந்தோஷமாக இருங்க சரியா. அதனால் அந்த அண்ணன் நாங்களாம் இருக்க, நீ கவலைப்படாத. உன் அன்பு சொந்தங்கள் உன் சப்ஸ்கிரைபர் நிறைய இருக்காங்க, எல்லாருமே உன் பாசமாக எப்போ குழந்த பிறன்னு கேட்டாங்க. குழந்த பிறந்து நிறைய உன்னோட அவங்க அதிகமாக சந்தோஷப்படுறாங்க. நானும் அதில் ஒருத்தரும் அண்ணன் தான் இருக்கேன், நீ கவலைப்படாத, சந்தோஷமாக இரு. சரி ரைட் நண்பரே, உங்களுக்கு வீடியோ பிடிக்கும் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லை அமைக்கிடுங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.